வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்து ப்ரீமியம் பிளானாக உங்கள் ஐடியை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அவ்வளோவா கிடையாது. இப்போ நீங்கள் இதில் வந்து ஸ்பின்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்பின்ங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஐடியை வந்து ப்ரீமியம் பிளானாக நீங்கள் மாற்றி இருக்கணும். சரிங்களா? ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ பிளானில் வந்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% தான் உங்களுக்கு வந்து அந்த கேஷ்பேக் கிடைக்கும். ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அதற்காகவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரீ பிளானை வந்து ப்ரீமியம் பிளானாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கேஷ்பேக் எல்லாம் சேர்ந்து ஒரு 590 உங்கள் வேலெட்டில் இருக்குன்னு வைங்களேன். அந்த அமௌண்ட்டை ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 590 பிளானை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு ஃபின்சோபேல 3 பிளான் இருக்குது. சரிங்களா? 590 சரிங்களா? 500 + GST டோட்டலாக 590 ஒரு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 + GST 1180 ஒரு பிளான் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10,000 + GST 11,800 அப்படி 3 பிளான் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான் விருப்பம் இருக்கோ அந்த பிளானை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த 3 பிளானில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த பிளான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க. ஃப்ரீ ஐடியை வந்து ப்ரீமியம் ஐடியா எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபின்சோபே ஆப்பை பொறுத்தளவில் இப்போ வந்து அந்த ஏபிகே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னொரு 2-3 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏபிகே ஃபைலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் நீங்கள் ஒரீஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏபிகே ஃபைல் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் வந்து உங்கள் நண்பருக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க. ஏபிகே ஃபைல் வந்து சென்ட் பண்ணுங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வராது. நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் கேட்கும். சரிங்களா? ஓப்பன் கேட்ட உடனே நீங்கள் வந்து அந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் அப்டேட்னு இருக்கும். சரிங்களா? இந்த அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்டேட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து உங்களோட செல்லில் வந்து என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளிக் கொடுங்க. ஓப்பனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி அந்த இடத்துல வந்து எஃபின்னு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? எஃபி ஓபி சரிங்களா? எஃபின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் ஐடி நம்பர் கொடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் கொடுத்து கீழே லாகின் நம்பர் இருக்குது. அந்த லாகின் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? மேலே டாப்பில் பாருங்கள் கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ ஐடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஐடியை வந்து ப்ரீமியம் ஐடியா ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே டாப்பில் பாருங்கள் செலக்ட் பேமெண்ட் மெத்தட், அதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஆன்லைன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஆன்லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து 1180 பிளானில் வந்து இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறேன். கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை டிக் கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு QR கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் தவறாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மினிமைஸ் பட்டன் இருக்கும். அந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே போகணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேயில் அந்த QR கோடு ஸ்கேனரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே அப்லோடு QR கோடு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த QR கோடை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கேன் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்கேன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி
அக்கௌண்ட்டு நேம் அங்கே மேலே இருக்கும், அமௌண்ட்டுங்கிறத ஷோ ஆகும். சரிங்களா? இப்போது என்னோடய பேங்க்லேருந்து நான் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம யூபிஐ ஆப்லேருந்து பேமெண்ட்டு சென்ட் ஆகிட்டு கம்பெனிக்கு. இப்போ டன்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மினிமைஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஆப்புக்குள்ளே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜில் வந்து பேமெண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டுன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுன்னு அப்படியும் ஒரு ஷோ ஆகும். கீழே டன்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னா, கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பேக்கேஜ் அதை நான் கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன பிளானுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணீங்களோ அதை தான் செலக்ட் பண்ணணும். வேறு மாற்றி எதுவும் பண்ணிடாதுங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 1180 ரூபா அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, இப்போ அது இருக்காது. சரிங்களா? இந்த இடத்துல 0/4000 அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் 1000 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மடங்கு இதில் வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே டாப்பில் வந்து ஒரு 4 டாட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 டாட்டை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த 4 டாட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபண்டு ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஃபண்டு ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் 1180 ரூபா அந்த அமௌண்ட் இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகலைன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஐடியை வந்து ப்ரீமியம் ஐடியா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க. சரிங்களா? டவுட்ஸ் எதுவும் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.